வணக்கம். நம்ம நிலாவை சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டே நடந்து போகும்போது அது நம்மளோட வர்ற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன வயசில் பார்த்த சில படங்கள் நமக்கு எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ காலமானாலும் அது நம்மளோடய தொடர்ந்து வர்ற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திகிட்ருக்கும். அந்த விதத்தில் 90ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எத்தனையோ படங்கள் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்திருக்குது. 90ஸ்லேயே நான் 80s படங்களும் பார்த்துருக்கேன், 90s படங்களும் பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஜுராசிக் பார்க்காக இருக்கட்டும், அனகொண்டாவாக இருக்கட்டும், ஸ்டார் வார்ஸ், ஈடி, இந்த அதுதான் 80ஸில் வந்த படம். இப்படி எத்தனையோ படங்கள் சொல்ல மறந்துட்டேனே, சிக்கன் ரன், அனிமேஷன் மூவி சிக்கன் ரன், டாய் ஸ்டோரி, இதெல்லாமே என்னோட வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே இந்த படங்கள் ரொம்பவே ஒரு உந்துதலாக இருந்திருக்கு. லயன் கிங்ன்ற அந்த அனிமேட்டட் கார்ட்டூன், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அண்டர்ரேட்டட் மூவியை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இதுதான் இதுதான் என்னை பேச வச்சதுக்கான காரணம். இது 1998 ஸ்மால் சால்ஜர்ஸ்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட டைரக்டர் ஜோ டாண்டே பற்றி தான் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு முன்னாடி வந்த படங்களையும் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வருவோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜோ டாண்டேங்கிறது எப்படிப்பட்டவர்னு கேட்டால், அவர் ஒரு அண்டர்ரேட்டட் டைரக்டர்னே சொல்லலாம். ஏன்னு சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், நம்ம எல்லாருக்குமே ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கை பற்றி தெரியும். அவரோட படங்கள் எப்படியாப்பட்டதுன்றது நமக்கு தெரியும். முக்கியமாக 90ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கில் பெரிய பங்கு இருக்குது. அந்த விதத்தில் இந்த ஜோ டாண்டேக்கும் ஒரு பங்கு இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள். அதே நேரம் 2 பேரோட படங்களுமே அந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். எப்படி ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கோட படங்களில் ஃபேண்டசி, அதே நேரம் ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வர்ற மாதிரி, எப்போவுமே ஆச்சரியத்துக்குள்ளேயே வச்சுருப்பார் அது கடைசி வரைக்கும். அந்த மாதிரியான ஒருத்தர் தான் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். அதே மாதிரி ஜோ டாண்டேயும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 1975 ஜாஸ் வந்துச்சு. ஒரு ஷாக்கை பேஸ் பண்ணி அதை வச்சு ஒரு ஹாரர் மூவியை கொண்டு வந்தாங்க. அந்த படத்தை எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தை இன்றைக்கும் எனக்கு அது ஃபேவரட் படம். அந்த படத்துக்கு பிறகு 1975க்கு பிறகு 1978 பிரானா அந்த மீன்களை வச்சு ஒரு படம் எடுத்தார் ஜோ டாண்டே. அது ஒரு பி கிரேட் மூவி. அதாவது பி கிரேட்டுங்கிறது பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற மூவி தான். அதுலேயே கூட இவரோட படங்களில் எவ்வளோக்களவோ இப்போ ஜாஸில் எவ்வளோ ஹொரர் இருக்கோ, அதே மாதிரி அந்த ஹொரரை தாண்டி இவர் ஹொரரோட சேர்த்து ஒரு காமெடிங்கிற ஒரு எலிமெண்ட்டையும் அதுக்குள்ளே வைப்பார். சில நேரம் இந்த ஒரு சார்கஸ்டிக்காக நிறைய விஷயங்களை பேசக்கூடிய மாதிரியான தன்மையை பிரானாவில் 1978 அவர் கொண்டு வந்தார். 2 படமே பெஸ்ட் படம் தான். அதை தாண்டி எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு படம் வந்துச்சு, எக்ஸ்ப்ளோரர்ஸ்ன்ற படம் 1985 வந்த படம். அந்த படம் எப்படின்னா, உங்களுக்கு ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கோட ஸ்பேஸ் படங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈடி உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால், ஈடி மாதிரியான படங்கள் பிடிச்சதுன்னா இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ்ன்ற படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்தளவு தூரத்துக்கு ஓகோன்னு எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஈட்டியை கொண்டாடினோமோ, அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரர்ஸையும் ஒரு அண்டர்ரேட்டட் மூவின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்தளவு தூரத்துக்கான ஒரு கியூரியாசிட்டியை அது கடைசி வரைக்குமே அதை வச்சுட்டே இருந்துச்சு. அந்த படம் நான் ஆரம்பத்தில் பார்த்தது, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது அந்த உணர்வை தந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அந்த நாஸ்டாலஜிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பழசை மீட்டி பார்க்கணும், பழைய உணர்வுகளை கடத்தக்கூடிய மாதிரியான படங்கள் பார்க்கணுன்னு சொல்லி விருப்பப்படுறவங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் படம் அந்த உணர்வை தரும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் படத்துக்கும்
ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படத்துக்குமே வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோரர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இதை இன்ஸ்பயர் பண்ணி வச்சு தான், இதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு தான் அந்த டஃப் பிரதர்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எடுத்தாங்கன்ற மாதிரியான ரூமர்ஸும் இருக்குது. ஏன்னு கேட்டால் இதில் இருக்கிறது எல்லாமே அங்கே இருக்கும். இதுலேயே அந்த பசங்க வந்து ஏதாவது க்ரேஸியாக வந்து பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெற்றவங்களுக்கு சில பேருக்கு வந்து அது வந்து சில பேருக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஹை ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் போயிட்டுருப்பாங்க. அதாவது அங்கே இருக்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் பார்த்த அத்தனை விஷயங்களையுமே இங்கேயும் பார்க்கலாம். அந்தளவு தூரத்துக்கு அந்த உணர்வுகளை கடத்தக்கூடிய மாதிரியே வந்து இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் படமும் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து ஒரு படம் இருந்துச்சு, என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னர் ஸ்பேஸ். இன்னர் ஸ்பேஸ் வந்து எப்படியான படம்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ஆண்ட்மேன் படம் பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த இன்னர் ஸ்பேஸ் படங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிராஃபிக்ஸுங்கிறது இந்த காலத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லார் கையிலையுமே அது கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லார் கையிலையுமே டெக்னாலஜி வந்துருச்சு. அதை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த விதத்தில் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், இந்த குவாண்டம்குள்ளே வந்து அந்த மாதிரியான ரொம்ப ஒரு சுருக்கி போகிறதுங்கிறது வந்து இன்றைக்கி டெக்னாலஜியில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் இது அந்த நேரத்தில் இன்னர் ஸ்பேஸுங்கிற படத்தில் மனித உடலுக்குள்ளே ரொம்ப சுருங்கி ஒருத்தங்களை அனுப்பினா அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து இது. ஏன்னா வந்து இன்னர் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஆண்ட்மேன் படமெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக தருமான்றது தெரியாது. ஆனால் அந்தளவு தூரத்துக்கு அந்த இன்னர் ஸ்பேஸ்லேயே நிறைய விஷயங்களை வந்து காட்டிட்டாங்க. ரொம்பவே அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஹியூமன் பாடிக்குள்ளே போனால் அதெல்லாம் எப்படியெல்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் எப்படி அவங்க வந்து சாத்தியமாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து நமக்கு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அளவுக்கு அந்த படம் முழுக்க இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது இதெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்தவங்களும் முழுக்க ஆச்சரியத்தோடு பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்ற ஆச்சரியமும் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த ஆச்சரியம் வந்து இன்னுமே ஒரு படி அதிகமாகிற அளவுக்கு அதோட தாக்கத்தை வந்து இன்னர் ஸ்பேஸ் படம் வந்து எனக்கு தந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்து இல்லாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆக்ஷன் இருக்குது, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, ரொமான்டிக் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுல அதை வந்து சரியான ஒரு மிக்சிங்கில் வந்து கொடுத்து, அதே நேரம் அந்த படத்தோட சீக்குவலுங்கிறது இனிமேல் வராதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கே வந்து இன்னர் ஸ்பேஸ் படம் வந்து இருந்துச்சு. அந்த விதத்தில் எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் படமும் சரி, இந்த இன்னர் ஸ்பேஸும் சரி, ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஸ்பெஷல் இடத்துல நான் வச்சு பார்க்கக்கூடிய லெவலுக்கு அது இருக்குது. அது ஒரு படம். அப்புறம் இன்னொரு படம் என்னன்னு கேட்டால், பர்ப்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு 1989, டாம் ஹேங்க்ஸ் நடிச்சதாமா, பர்ப்ஸுங்கிற படம். அப்புறம் வந்து இன்னும் முக்கியமான ஒரு படத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த ஹோலிங்னு ஒரு படம் 1981 வந்த படம் நினைக்கிறேன். 1981 உங்களுக்கு வேர்வொல்ஃப் படம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னால், வேர்வொல்ஃப் சம்மந்தப்பட்ட இன்றைக்கி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வித்து இட்ட வேர்வொல்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வித்து இட்டது யாருன்னு கேட்டால் இந்த ஜார்டன் ஆண்டேக்கு முக்கிய பங்கு இருக்குது. டாக் சோல்ஜர்ஸ்னு சொல்லி எல்லாமே வந்துச்சு, அது வந்து ஜார்டன் ஆண்டே எடுக்கலை. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த படம்லாம் வேர்வொல்ஃப் சம்மந்தப்பட்ட படம் தான். இப்போ வேர்வொல்ஃப்ஸோட அந்த அறிமுகம் வந்து இங்கே வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர்ற அளவுக்கு இந்த ஹோலிங் படம் வந்து ஒரு முக்கிய பங்கை செலுத்துச்சு. இந்த வேர்வொல்ஃப் படங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படங்கள் எல்லாமே வந்து
கிரம்லிங்ஸ்னு ஒரு படம். கிரம்லின்ஸ்ன்ற படம் என்னன்னு கேட்டால், அதுவும் ஒரு ஜான் டாண்டேயோட ஒரு சிக்னேச்சர் படம் கூட சொல்லலாம். ஏன்னா ஜான் டாண்டேங்கிறது அவர் வந்து பப்பட்ஸை வச்சு, அனிமாட்ரானிக்ஸை வச்சு மாயாஜாலங்கள் காட்டுறதுல ரொம்ப ரொம்ப ஒரு கில்லாடின்னு கூட சொல்லலாம். இந்த கிரம்லின்ஸ் வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து ரொம்பவே 90s 80ஸில் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அது இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஒரு கிறிஸ்மஸ் மூவிஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு படமாக இருக்குது, எனக்குமே. அப்போ ஜான் டார்டேயோட படங்களோட ஒரு தாக்கம் எப்படி, அதாவது அவரோட படங்கள் எதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், எது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கட்டும், அவர் கொண்டு வர ஹொரர் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவார். அவரோட படங்களில் ஹொரர் இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு சார்கஸ்டிக்கான ஒரு அரசியலை பேசுகிற மாதிரியாக இருக்கும். கிரம்லின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், இதுக்குள்ளே வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை கொண்டு வந்து அந்த நம்மளை ஒரு கன்சியூமர் ஆக்கி, கொள்வனவாரர்களாக்கி, நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்க வைக்கிறதுக்காக எத்தனையோ பேர், அது எத்தனையோ தளத்துலேருந்து நிறைய பேர் வந்து செயல்படுவாங்க, பண்டிகைகள்னு சொல்லி வந்துட்டாலே. இப்போ அந்த நேரத்தில் கிறிஸ்மஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அது வந்து எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரியே அந்த படம் இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல படம். அதில் கிரம்லின்ஸ்னு வந்துச்சு, கிரம்லின்ஸ் 2 வந்து பெஸ்ட் 2ன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அதுவும் பார்க்கக்கூடிய படம் தான். அப்புறம் வந்து 2009 வந்து த ஹோல்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த ஹோலுங்கிற படம் எப்படின்னு கேட்டால், அது ஒரு ஹொரர் மூவி. ரொம்ப எனக்கெலாம் வந்து ஹொரர் மூவிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவே வந்து நான் ரொம்ப கேள்விப்படாத பேரெல்லாம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், பார்க்காத படங்கள் சொல்லி அப்படிலாம் தேடி பார்த்ததில் வந்து இந்த ஹோலுங்கிற படம் வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை தந்துச்சுன்னு கேட்டால், உண்மையிலே வந்து பயத்தை கடத்தக்கூடிய ஒரு எல்லா விதமான அம்சங்களும் உள்ளடங்கிய ஒரு படம்னு கூட சொல்லலாம். நம்மளோட பயத்தை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த பயத்தையே நாங்கள் வந்து எதிர்கொள்ளும் போது நம்மளோட அதை நாங்கள் எப்படி செயல்படுவோம் அப்படிங்கிற எல்லா விதமான படிப்பினைகளுமே வந்து அந்த ஹோலுங்கிற படத்தில் இருக்குது. கண்டிப்பாக அந்த படமும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மெயின் பிக்சர் இந்த ஸ்மால் சோல்ஜர்ஸ் என்ற ஒரு படம்.